ஆஸ் அ யங் மதர் ஐ குட் ரிலேட். இதே பிரச்சனை தான் எல்லா யங் மதர்ஸ்க்கும் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லாமல் வாங்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு வி ஸ்டார்டட். உங்கள்கிட்ட கேட்குறேன், அம்மா கிட்ட போய் கேளுங்க, பாத்திரம் கழுவும் போது எது கஷ்டமான பாத்திரம் கழுவுறதுக்கு? பால் தானே கழுவுறேன். அந்த கஷ்டம் எங்களுக்கு புரியுது. அது பாலை நல்லா பாயிலிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுலேருந்து இருந்த க்ரீம் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஒயிட் வாட்டர். சாட்டர்டே என்ன வேணும், என்ன சாம்பார் வைக்க போகிறேன், என்ன பொரியல் பண்ண போகிறேன் அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணிடுவாங்க. பால் கொண்டு போய் டெலிவர் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ண அந்த கீரை காய்கறிகள் எல்லாமே எங்களுக்கு லிஸ்ட் வந்துடும் இல்லையா? அந்த காய்கறிகள் அப்படியே போய் பாலோட டெலிவர் பண்ணிடுவோம். அவங்க ஃப்ரிட்ஜுக்கே எடுத்துகிட்டு போவேனா, டைரெக்டாக தே கேன் குக். It is a tedious process. But customers-க்கு ஓப்பனாக சொல்லிடுவோம், they can go visit the farm anytime. We are not hesitant to hide the source where it is coming from. நம்ம கஸ்டமருக்கு தெரியும், இது கீரை கந்தசாமி அவர் ஃபார்ம்லேருந்து வருது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆர்கானிக் அப்படிங்கிறதா எக்ஸ்பென்சிவ். தட் இஸ் டோட்டலி அ மித். ஏன் எக்ஸ்பென்சிவ்ங்கிற ரீசன் புரிஞ்சா கஸ்டமர்ஸ் will be able to pay. ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்துட்டோம். அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படிங்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மைல் மட்டும் அவங்க ரெடியாக வந்துடுறாங்க. பட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நமக்கு யாரு அப்படிங்கிறது. ஏன்னா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி வெரி வெரி காஸ்ட்லி ஃபார் தெம். இது we invested only 30 lakhs. நான் இனிஷியலாக சொல்கிற மாதிரி 30-35 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் உபயா சோஷியல் வந்தாங்க, உபயா சோஷியல் வெஞ்சர்ஸ் வந்தாங்க. ஒரு 1.5 crores அப்போ இன்வெஸ்ட் பண்ணி we clocked cumulative revenue of 5 crores. இப்போ பார்த்தீங்கன்னா cumulative revenue of 35 crores பண்ணிட்டு இருக்கோம். 4.5 million deliveries we have completed in Coimbatore and it's still running. வாவ் தமிழா சக்ஸஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுக்கு we have with us வெல்ஃப்ரெஷோட ஃபவுண்டர் ஷர்மிளா மேம். ஹாய் மேம். ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபவுண்டர்னு ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லிட்டேன். 2 பேர், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த பிஸ்னஸ் இப்போ ஒரு 10 ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கு. ஹவு டஸ் இட் ஃபீல்? ஃபீல் ஸோ சரியல். எங்களோட இன்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த ஒரு கண்டெம்ப்ரரியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் விட்டுட்டு we came and started this. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது எங்களுக்கே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங். இது இன்னும் வளரணும். we have to take the benefits to a larger crowd, the children mainly. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆஃப் கேமரா நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னா லைக் என்னோட டிசைர் என்னன்னு தெரியாம நான் படிச்சு ஏதோ பண்ணிட்டு இப்போ லைக் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பிடிச்சது. பட் அந்த லைஃப் எப்படி இருந்துச்சு? லைக் ஒரு வெல் பெய்ட் ஜாப்ல இருந்து வேர் இன் பெங்களூர், ஒர்க்கிங் இன் பெங்களூர். அந்த ஸ்டோரி. படிச்சு முடிச்ச உடனே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் 2 years in TCS, 2 years in Genpact ஒர்க் பண்ணிட்டு தென் ஆஃபீஸ்க்கு வழி மறந்துட்டேன். when I was big with young. ஆமா. தென் அவ பிறந்த உடனே ஒரு 2.5 years I was reporting only to my daughter. 2.5 years மதர் ஃபீடுக்கு அப்புறம் then came the spark moment. நான் பேசிக்காக ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நிறைய படித்தேன். குழந்தைங்களுக்கு மதர் ஃபீடுக்கு அப்புறம் என்ன ஒரு ஜெனுவின் ஃபுட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போது ஐ வாஸ் லிட்ரலி டிசப்பாயிண்டட். என்ன பால் கொடுக்கலாம் அப்படின்னு வரப்போ தான் ஓகே 70% of milk in India is adulterated அப்படின்னு as per the FSSAI கவர்மெண்ட் டேட்டா படி. சரி, நம்ம ஊரில் நல்ல பால் கிடைக்கிறது ஒரு கஷ்டமா? கறந்த பால் ஒரு 2.5 hours 3 hours கொண்டு வந்து கொடுக்கறது கஷ்டமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஐ எம் an urban kid. எனக்கு அக்ரிகல்ச்சர் பற்றி அவ்வளோ நாலேஜ் கிடையாது. பட் நான் சொல்கிறத கேட்க என்னோட பெஸ்ட் ஆஃப் இருக்காங்கல்ல, கேட்டு தானே ஆகணும். ஸோ he was there. He is from agriculture background. So we discussed, we spent time. இதை என்ன பண்ண முடியும்? ஆஸ் அ யங் மதர் ஐ குட் ரிலேட். இதே பிரச்சனை தான் எல்லா யங் மதர்ஸ்க்கும் இருக்கும்.
ஆனா வேற வழி இல்லாம வாங்கிட்டு இருக்காங்க. அதை ஏன் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு வி ஸ்டார்டட். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், அம்மா கிட்ட போய் கேளுங்க, பாத்திரம் கழுவும் போது எது கஷ்டமான பாத்திரம் கழுவுறதுக்கு? பால் தானே. ஸோ அந்த கஷ்டம் எங்களுக்கு புரியுது. அது வந்து பாலை நல்லா பாயிலிங் பாயிண்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதுலேருந்து இருந்த க்ரீம் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஒயிட் வாட்டர் அதில் SNF பவுடர் ஆட் பண்ணி தான் நமக்கு பாலா வருது. we cannot blame that also. ஏன்னா கார்பன் மைல், ஃபுட் கார்பன் மைல் வந்து இட் இஸ் இன்க்ரீசிங், we have to serve a larger crowd, so we could not do away with it. பட் இது இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னப்போ ஓகே we can do that. எனக்கு குழந்தைக்கு இந்த கசடு பாத்திரத்துல இருக்கிற கசடு உள்ள போவேணாம், வயிற்றுக்குள்ள போவேணாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஃப்ரெஷ் பாலை கொண்டு போய் நேரடியாக கொடுக்க முடியும். நாங்கள் அப்போ பெங்களூர்ல இருந்தோம். இதை ஸ்டார்ட் பண்றதுக்காகவே we came to கோயம்புத்தூர். சரி, நம்ம பால் மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் சரி ஆர்கானிக் கீரை, காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கொடுக்க முடியுமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். சரி, பால் ப்ரொக்யூர் பண்ணிடலாம், ஆனால் யார் கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் கிராமத்தில் நிறைய ரூரல் யூத் தே ஆர் கம்மிங் டு த நியர்பை சிட்டிஸ். ஏன்னா அவங்களுக்கு அக்ரிகல்ச்சரில் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. இட் இஸ் நாட் வயபிள் ஃபார் தெம். வந்து டெலிவரி ஜாபோ ஏதோ ஒரு ஜாப் சிட்டியில் மாலில் ஒரு ஜாப் பண்ணிட்டு what they send back to their village is hardly nothing. அப்படி பார்க்கும்போது the scope for the villages to grow is very very minimal. ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் டாட். ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் கொடுக்கணும். செகண்ட் வந்து நம்ம ரூரல் யூத், அவங்களையும் இன்வால்வ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணோம், வி ரிவர்ஸ் மைக்ரேட்டட் தெம். அவங்களுக்கு உண்டான வேலை என்னென்னா, உங்கள் கிராமத்தில் விளையிற பொருட்கள், பால் எல்லாமே கொண்டு வந்து வில் ஃப்ரெஷ்ஷில் சேர்க்கணும். அதுதான் திரும்பி போகும்போது அந்த ஃபார்மிங்க்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாமே நீ திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் உன்னோட வேலை. அதுக்கான யூ வில் கெட் ஹேண்ட்ஸம் சேலரி அண்ட் ஆல் த மணி யூ ஏர்ன் வில்லேஜ்ல, உங்கள் வில்லேஜில் இருக்கும். தட் வில் ஹெல்ப் த வில்லேஜ் டு க்ரோ. ஓகே, தே வர் வெரி ஹாப்பி. இப்போ ஒரு 5 ரூரல் யூத் இருக்காங்க நம்ம கிட்ட. ஸோ அதை பற்றி நான் மறுபடியும் வரேன். அப்போ அடுத்தது பால், மற்ற காய்கறிகள், பழங்கள் எல்லாமே நம்ம வில் ஃப்ரெஷ்க்கு வந்துருச்சு. அதை எப்படி கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஹூ வில் பி எங்கேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு 4:30 to 7:30 விண்டோ இஸ் ஓப்பன். அவங்களுக்கு வேறு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த அளவுக்கு ஆப்டாக வந்து இருக்காது. ஆல் தே ஹாவ் டு டூ இஸ் டெலிவர் 50-60 houses and they can get back to college. ஸோ இதனால அவங்களுக்கு இந்த பார்ட் டைம் அசைன்மெண்ட்னால அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, தே கேன் செல்ஃப் ஃபண்ட் தேர் எஜுகேஷன். வெரி வெரி சிம்பிள். அவ்வளோதான், இந்த மாடலே அவ்வளோதான். நாங்கள் யோசிச்சு ஒரு 1.5 years யோசிச்சு ஓகே வி ஹவ் கனெக்டட் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக வி கேம். அதுதான் நான் கேட்கணும்னு வந்தேன் மேம். இவ்வளோ ஒரு பிளானிங்கோட ப்ராப்பர் ரிசர்ச்சோட வந்தீங்கல்ல. ஏன்னா இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ண அந்த நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு கனவு கண்டு வச்சுருப்பீங்க. 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் செல்வகுமார் சாராக இருந்து நீங்களும் அந்த ஒரு கெரியர்ல இருந்து விட்டு வர்றதுங்கிறது லைக் டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்தால் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. லைக் நம்பிக்கை இருக்குது, பட் அது சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்கு என்ன ஆகும் தெரியாது. அந்த ஒரு பயம் இருந்துச்சு அந்த விடுற டைமில். நான் இல்லைன்னு போய் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இருந்துச்சு. பட் த காஸ் வி கேம், எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது ஒரு 6-7 monthsல வி ஃபெல்ட் வெரி சாட்டிஸ்ஃபைட். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கல வென் வி வேர் இன் ஜாப். ஆமாம், நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லும் போது உங்கள் பால் ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 10 years பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு 1% கூட ரிக்ரெட் கிடையாது. we will do it. பிளான் பண்ணிட்டீங்க, அடுத்து நம்ம ஓகே பால் கொடுக்கலாம், கீரை இதெல்லாமே கொடுக்கலாங்கிற ஒரு இது இருக்கு. சார் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தது நான் கேட்டேன், முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துல எல்லாம் 100 acre இடம் இல்லைன்னா நிறைய இடம் இருந்துச்சு. ஆனா அது வந்து 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 ஒரு 2 acre 1 acreங்கிற மாதிரி வரும்போது அதுல நமக்கு அக்ரிகல்ச்சர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? அப்போ உங்களுக்கு நீங்க அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணீங்க? இப்போ பாக்குறவங்களுக்கே டவுட் இருக்கும், நீங்க மாடு வாங்கி நீங்க ஃபார்ம் வச்சு பண்றீங்களா? இந்த ப்ராசஸ் எப்படி? எனக்கு நல்லாவே புரியுது ஏன் அந்த மாதிரி லேண்ட்ஸ் குறைஞ்சிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் they were not it was not viable for them. காஸ்ட் ஆஃப் ஃபார்மிங் அதிகமாச்சு.
ச்சே இனிமே நான் பண்றதோட முடியட்டும், என் பையன் வெளியில போய் படிக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உப்பையா சோஷியல் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி ஸ்டடி பண்ணாங்க, ஹவு இஸ் இட் கோயிங் அப்படின்னு. நம்மளோட அசோசியேட் ஆன கேட்டில் ஃபார்மர்ஸ் 90% ஆஃப் தெம் ஹவ் பாட் அடிஷ்னல் கேட்டில். வி ஹவ் ரிவர்ஸ் த ட்ரெண்ட். எல்லாரும் வேணாம் அப்படின்னு மாடு விற்கிற நேரத்தில் வி என்கரேஜ் தெம் டு பை மோர் கவுஸ். அது எப்படி சாத்தியமானுச்சுன்னா, வி வர் ஏபிள் டு கிவ் தெம் த பெட்டர் ப்ரைஸ் கம்பேர்ட் டு த மார்க்கெட், கம்பேர்ட் டு த கோஆப்ரேட்டிவ், வாட் எவர். வி வர் ஏபிள் டு கிவ் தெம் த பெட்டர் ப்ரைஸ். இப்போது பால் சொல்லிட்டேன். இப்போ கீரை கட்டு பார்த்தீங்கன்னா சந்தையில் போய் விற்கும் போது அவங்களுக்கு 7 ரூபாய் 8 ரூபாய் கிடைக்கும். பட் நாங்கள் தோட்டத்திலே போய் எடுக்கும்போது 25 ரூபாய் 26 ரூபாய் கொடுத்து எடுக்கிறோம். அது அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட். இதுக்கு முன்னாடி இப்போ ஆக்சுவலி இப்போ கூட நடந்துட்டுருக்கு, 1/3 ஆஃப் வாட் வி பே அது மட்டும்தான் ஃபார்மருக்கு போய் சேருது. ஸோ ஹவு வில் தே சர்வைவ் வித் இட்? இதுக்கு ஒரு ஆப்டான சென்டென்ஸ் சொல்லணும்னா, தே பை தேர் inputs at a retail price, farmers, and they sell their output at a wholesale price, which is totally contradictory to any business. Adha nanga we have reversed it. Idu ipdi nadakka koodadu, we have to reverse it. Appadan they will stay in agriculture. They will encourage the next generation to also stay in agriculture. So in the model we were able to do that successfully. அதனால there is lot of satisfaction. So அப்போ லைக் ஓன் லேண்ட் இல்லாம நீங்க லைக் நிறைய ஃபார்மர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அப்போ ஆரம்பத்துல இதுக்கு புதுசா வருதுங்கும் போது இவங்களை அப்ரோச் பண்றது லைக் டஃபா இருந்துச்சா? இதை அவங்க நம்ப வைக்கணும் இல்லை, இது நாங்க பண்ணி காட்டுறோம், எங்களோட இன்டென்ஷன் இதுதாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது கஷ்டமா இருந்துச்சா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ ஃபார்மர்லாம் பார்த்தப்போ, எப்படிப்பா உனக்கு பால் ஊற்ற சொல்கிறேன், நான் எதை நம்பி உனக்கு பால் ஊற்றுவேன், நாளைக்கு நீ பிஸ்னஸ் விட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? பை காட்ஸ் கிரேஸ் ஒரு 2-3 ஃபார்மர்ஸ் உள்ளே வந்தாங்க அந்த பயத்துலேயும். பட் ஆனால் டைம் போக போக இந்த பச்சை டிஷர்ட்காரங்க கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசி 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 எங்களுக்கு நிறையா ஃபார்மர்ஸ் உள்ளே வந்தாங்க. அந்த நம்பிக்கை we have earned from the farmers also. ஸோ இப்போ கரெக்டாக அவங்களுக்கு காசு கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ நம்ம கிட்ட ஒரு சேஃபர் சைடுக்கு பேக் எண்ட்ல நமக்கு கொஞ்சம் வேணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா? ஏன்னா லைக் நம்ம கையில இருந்து ஆரம்பிக்கல இல்லையா, வேற எது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அங்கே தேவைப்பட்டுச்சா? என்ன மாதிரி? இல்லை, ஃபர்ஸ்ட் 1.5-2 years இட் வாஸ் அ பூட் ஸ்ட்ராப். அதுக்கப்புறமா உப்பையா சோஷியல் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு NGO தே கேம் இன் அண்ட் தே பேக்ட் அஸ் பிகாஸ் ஆஃப் த சோஷியல் இம்பாக்ட் வி ஆர் leaving. நான் சொன்னேன் இல்லையா, we are reversing, farmers எல்லாம் they are buying additional cattle. அதெல்லாம் they have done a thorough study and women order back in villages, women order income we have doubled it. அதெல்லாமே ஸ்டடி பேக்கப் வச்சு they came in. So அதுக்கப்புறம் we did not look back. அதுக்கப்புறம் it was a smooth journey ன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சோஷியல் இம்பேக்ட் ஆர்கனைசேஷனோட வளர்ச்சி வந்து இட் வில் பி வெரி ஸ்லோ பட் இட் வில் பி வெரி வெரி ஸ்ட்ராங். அதுதான் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏர்லியர் வென் வி வேர் ஒன்லி சப்ளைங் டு 600 houses there was a doubt, இது ஸ்கேல் ஆகுமா அப்படின்னு. நவ் we are serving 2000 houses. இந்த மாதிரி ஒவ்வொரு டவுட்டும் it actually encouraged us to grow. Okay, we can do it and this is the stage we are in. இப்போ எப்படி மேம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணீங்க? ஓகே, இந்த மாதிரி பீப்புள்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இங்கே நம்ம பால் கொண்டு போய் சேர்க்கலாம், இப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், அந்த ஏரியா எப்படி டிசைட் பண்ணீங்க? எங்களுக்கு வந்து வில்ஃப்ரெஷோட மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் நார்மல் மார்க்கெட்டிங். இட் இஸ் we are earning the trust because customers know from where the product is coming, which farmer is giving us the product. அந்த மாதிரி தான் இட் இஸ் beyond a product, giving a product, ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத விட we have a bigger vision. நானும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, we talk a lot about how to take this concept. இப்போ நான் வில்லேஜில் இருந்தப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, எண்ணெய்க்கார ஆத்தான்னு வருவாங்க தலையில தூக்கிட்டு, எண்ணெய் பாட்டில்லாம் வச்சுட்டு, என்னது தேன் மிட்டாய், பொரிக்கடலை இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. பயம் இல்லாம எடுத்து சாப்பிட்டேன். குழந்தைங்க அங்க எல்லாரும் அதை எடுத்து சாப்பிட்டோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆகுறதுல இருந்து வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ
இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சப்போ வி தாட் ஓகே இது ஒரு ப்ராப்ளம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுனா த கார்பன் மைல் வில் ரெடியூஸ், ஹெல்த் ஆஃப் த சில்ட்ரன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த நோக்கம் தான் எங்களோட மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த யூஷுவல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ சில்ட்ரன் ஷுட் பி இன்ஃபார்ம்ட் ராதர் தேன் மதர்ஸ். ஏன்னா சில்ட்ரன் ஆர் த டிசிஷன் மேக்கர்ஸ். எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும், அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு எனக்கு இந்த ஜாம் வேணும் அப்படின்னு தே ஒன்லி செலக்ட். ஸோ வி தாட் வி ஹாவ் டு எஜுகேட் த சில்ட்ரன் ராதர் தேன் மார்க்கெட்டிங் த ப்ராடக்ட்ஸ் டு சில்ட்ரன். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், ஓகே நிலாச்சோறுன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம். வி என்கரேஜ் த பேரண்ட்ஸ் டு பிரிங் த சில்ட்ரன், they get to see the organic farm. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒரு நல்ல பொருள் மார்க்கெட்டுக்கு வரணும்னா ஃபார்மர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. ஈஸியாக மறந்தடிச்சிட்டு போயிடலாம், பட் அந்த பஞ்சகாவியம் பண்ணி இட்ஸ் அ வெரி பிக் ப்ராசஸ். அதை குழந்தைங்க நேரில் பார்த்தா தான் தே வில் செலக்ட். ஓகே எனக்கு அழகாக இருக்கிற பழம் வேணாம், ஆனால் எனக்கு ஆரோக்கியமான பழம் தான் வேணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தருவோன்னா, ஒரு பூச்சி இந்த பழம் வேணான்னு சொல்லிச்சுன்னா அதை எப்படி நம்ம சாப்பிட முடியும்? பூச்சி சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு குழந்தைக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை ஐ நீட் ஒன்லி திஸ் அப்படிங்கிற அளவுக்கு தே வில் பி இன்ஃபார்ம்டு. ஸோ நிலாச் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ புதுசாக என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் வி ஆர் ஹேவிங் த வில் ஃப்ரெஷ் நாடக கொட்டாய் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி. அதில் என்ன பண்ணுவோம், அதுவும் ஒரு எஜுகேட்டிவ் ஆக்டிவிட்டி தான். சில்ட்ரன் எல்லாம் ஒரு நாடக கொட்டாய்க்கு வர மாதிரி அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரில் வி ஆர் ஹேவிங் அ டிபேட், சில்ட்ரன்ஸ் டிபேட் பிளே. எது நல்லது, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான், ஆர்கானிக் ஃபார்மிங் நல்லதா? they get to understand biology practically, so they get to choose. So that is how beyond products we want to take the information to the children. We are attacking the small children. They have to be informed citizens, they have to be the informed consumers. இப்போ ஃபார்மர்ஸோட ஒரு பெரிய ப்ராசஸ் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுவே கேட்கணும்னு இருக்கு. இப்போ பாலுன்னு எடுத்துக்கிட்டாலும், கீரை, வெஜிடபிள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும், ஆர்கானிக்னு நம்ம கொண்டு வரும்போது அது ஒன்று இப்போ நம்ம கன்சியூமர் சைட் பார்க்கும்போது நிறைய பேர் இது எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், இது எப்படி நம்ம சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகிறது, இவ்வளோ ஆர்கானிக்காக பண்ணும்போது இது அதான் நமக்கு இது சஸ்டெயினபிளாக இருக்குமாங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இப்போது ஃபார்மர்ஸ்ன்னு நீங்கள் இந்த ஒரு பேக் எண்டில் நடக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, இப்போ ஃபார்மிங் எப்படி நீங்கள் பண்ணுவீங்க வித்தவுட் யூசிங் எனி பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல்? ஓகே, இப்போ நம்ம பால்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, அது எப்படி? ஓகே, ஃபார்ம்ஸ் வந்து வி டோன்ட் ஓன் எனி ஃபார்ம். பாலாக இருக்கட்டும், கீரை, காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் வி ஜஸ்ட் ஆன்போர்ட் த ஃபார்மர்ஸ். பால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்மளே கேட்டில் ஃபீட் கொடுத்துறோம். வி ஹாவ் த பெஸ்ட் இன்புட் ஃபார் த கேட்டில் ஃபீட். ஸோ வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த இன்புட்ஸ் அங்கே. அண்ட் வி ஹாவ் ஆர் டாக்டர்ஸ் ஹூ செக் த கேட்டில் பீரியாடிக்லி. அதெல்லாம் கீரை, காய்கறிகள் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயோ ஃபர்டிலைசர்ஸ் கோ ஃப்ரம் வில் ஃப்ரெஷ். அது மட்டும் இல்லாமல் வி ஹாவ் அ டீம் ஹூ பர்சனலி விசிட்ஸ் த ஃபார்ம். தே ஸ்பெண்ட் 2-3 days there and then only onboard the farmer. It is a tedious process, but கஸ்டமர்ஸ்க்கு ஓப்பனாக சொல்லிடுவோம், they can go visit the farm anytime. We are not hesitant to hide the source where it is coming from. அப்படி பண்ணாதான் there is something wrong. பட் நம்ம கஸ்டமருக்கு தெரியும் இது வந்து கீரை கந்தசாமி அவர் ஃபார்ம்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆர்கானிக் அப்படிங்கிறதா எக்ஸ்பென்சிவ், தட் இஸ் டோட்டலி அ மித். ஏன் எக்ஸ்பென்சிவ்ங்கிற ரீசன் புரிஞ்சா customers will be able to pay. களை எடுக்கிறதுல we need more laborers engaged. அதுக்கு அவங்களுக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் உற்பத்தி பண்ணுற எல்லாமே 100% மார்க்கெட்டுக்கு வராது. நிறைய இதுதான் வேஸ்ட்டாக தான் போகும். நிலாச்சு ஒரு ஈவெண்ட் வரப்போ, குழந்தைங்கலாம் வரப்போ, நீ வந்து கேபேஜ் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். நீ வந்து 300-400 கிராமுக்கு மேலே இருக்கிற கேபேஜ் எங்கேயாவது தேடி பார்த்து கிடைச்சதுன்னா வில் கிவ் யூ 500 rupees அப்படின்னு. ஏன்னா கேபேஜ் எல்லாம் அவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்கள எஜுகேட் பண்ணி, ஸோ இதுதான் பிரச்சனை. when we are not informed we think okay it is very expensive. ஆனால் ஃபார்மர்ஸே சொல்லுவாங்க, ஒரு மாசத்துல ஒரு 2 படம் போமா ஃபேமிலி, அந்த 2 படத்தையும் கட் பண்ணிட்டு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் இட்ஸ் வெரி ஈஸி. இப்போ பயோ ஃபர்டிலைசர்ஸ் போது என்ன மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? இப்போ கீரை, காய்கறிகள், பழங்கள் அந்த தோட்டத்துலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ சாயிலில் உரத்தை போடுறது அதோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போது அது இல்லாமல் நம்ம
பழைய முறைப்படி பண்ணணும்னா பல தானியங்கள் போட்டு அது ஒரு 2 மாதம் அது செடி வளர்ந்து அதை மடக்கி ஓட்டி அதை டீகம்போஸ் பண்ணி அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அங்கே வளர ஒரு ஏதுவான சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் கல்டிவேட் பண்ணால் அதோட ருசியே வேற. அது நீங்கள் சாப்பிடும் போதே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதைத்தான் இப்போது பண்ணுறாங்களா நம்ம ஃபார்மர்ஸ் அப்படின்ற நல்லா செக் பண்ணிட்டு தான் வி ஹாவ் ஆன்போர்டட் அவர் ஃபார்மர்ஸ். விஜயன் ஃபார்மர் நம்ம பிரைம் மினிஸ்டர் கோயம்புத்தூர் வந்தப்போ ஹீ வாஸ் ஃபெலிசிட்டேட்டட். அதே மாதிரி கீரை கந்தசாமி சொன்னேன். அதே மாதிரி இயற்கை கோமாளி கருப்புசாமி அவரை பற்றி அவரோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் பார்க்கலாம். தே ஆர் த வெட்டரன்ஸ். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஃபார்மர்ஸோட உழைப்பு இவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதில் ஒரு நிறைய பேருக்கு நீங்கள் வாழ்வாதாரம் உருவாக்கி கொடுத்துருக்கீங்கும் போது ஒரு ஸ்டோரி யாராச்சும் ஞாபகம் லைக் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தேன், ஆனால் இப்போ லைக் சந்தோஷமா இருக்கேன், குடும்பத்தில் சாப்பாடு இருக்குப்பா, அந்த மாதிரி யாராச்சும் பார்த்துருக்கீங்க? இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட நல்ல பெய்ட் ஜாப்ஸை விட்டுட்டு இதுக்கு வராங்க. ஆனால் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படிங்கிற வரும்போது அவங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க். அதை ஆக்சுவலி அவங்கள கண்டினியூ பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணி அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங் விட்டுட்டு மறுபடியும் வேற ஆப்ஷனுக்கு போயிட்டாங்க. பட் வி வாண்டட் தெம் டு ஸ்டே பேக். அதனால என்ன பண்ணோம், ஓகே வில்ஃப்ரெஷ் மாதிரி ஒரு மார்க்கெட் கனெக்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். தே வில் பி ஹாப்பி டு கண்டினியூ. அதனால வி கேம் இன், இங்கே பிச்சின் பண்ணோம். இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு வி ஆர் த லைஃப் லைன் அப்படிங்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் எவ்வளோ உழைக்கிறாங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு தெரியணும், கண்டிப்பாக தெரியணும். கண்டிப்பாக. இப்போ அவங்கெல்லாம் இந்த வெல் பெய்ட் ஜாப் விட்டுட்டு வந்தங்கும் போது நீங்களும் அதை தானே முன்னாடியே சொன்ன மாதிரி, அப்போ லைக் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, அண்ட் விட்டுட்டு இது வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்னு உங்கள் கையில இருந்து போடணும் இல்லையா? ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருந்துச்சு? ஓகே, பேக் இன் 2012 6 digit சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். வெரி கம்ஃபர்டபுள். அதான் சொன்னேன் இல்லையா, ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நம்ம வி ஹவ் கம் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ்ன்னு தெரிய வந்தபோது we shifted to கோயம்புத்தூர். ஒரு 30 to 35 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம். சேர்த்து வச்ச பணம் எல்லாம் உள்ளே போட்டாச்சு. ஆக்சுவலி ஐ கேன் டெல், ஃபஸ்ட்டு பால் ஒரு 5 வீட்டுக்கு சப்ளை பண்ணியிருப்போம். அதை நானும் என் ஹஸ்பண்டும் நைட்டு 2 மணிக்கு போலோ இருக்கு இல்லையா, போலோ காரில் போய் பாலை எடுத்துகிட்டு வந்து அதை கையால் பேக் பண்ணி ஒரு 5 ஹவுசஸ்க்கு சப்ளை பண்ணிட்டோம். அதில் 2 வீடு எங்கள் ஃபேமிலிஸ். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது. இப்போ பார்க்கும்போது ஒரு டெய்லி 2000 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ், டோட்டல் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் 4000+ அப்படிங்கிற போது ஏதோ வி ஆர் சென்ட் ஹியர் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ் அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் அப்படிங்கிற மன திருப்தி தான். அது அப்போ ஆரம்பிக்கும் போது லைக் நிறைய கஷ்டங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்கன்னு சொன்னேன் இல்லையா, என்னெல்லாம் தாண்டி இந்த ஒரு ஸ்டேஜ், ஏன்னா நிறைய தப்புகள் ஓகே நம்ம இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், இங்கே தான் நம்மளை சரி பண்ணிக்கணுங்கிற ப்ராசஸ், அது என்ன மாதிரி தப்புகள்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் B2Bக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பாலெல்லாம். அப்போ கோவிட் வந்தது இல்லையா, தட் வாஸ் அ பிக் ப்ளோ ஃபார் அஸ். ஆனால் இட் வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு இப்போ நினைக்கிறோம். B2B அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டோட்டலாக B2C கான்சென்ட்ரேட் பண்ணோம். இட் வாஸ் அ வெரி பிக் மூவ், பட் இட் ஹெல்ப்ட் அஸ் ஸ்ட்ராங்காக ஒரு D2C பிளாட்ஃபார்மாக ஒரு உருவெடுத்தோம். அப்போ தான் அந்த மிஸ்டேக்கை கம்மி பண்ணது இந்த கோவிட் சீசன் தான். தேங்க்ஸ் டு காட். அது என்ன சொல்லி கொடுக்கறதுக்காக வந்துச்சுன்னு தெரில. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் த நேச்சர், அதுக்கு அகேன்ஸ்டாக போகக்கூடாது அப்படிங்கிறது எங்களுக்கே கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஸோ அது ஒரு பிக் ப்ளோ. நிறைய ஆனால் பூட் ஸ்ட்ராப்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, எங்களோட சேவிங்ஸை உள்ள போட்டு வி கேம் அக்ராஸ். இட் வாஸ் அ டிஃபிகல்ட் பாத். டெஃபினெட்லி வி வர் நாட் ஏபிள் டு generate profits easily. We wanted more investment. It is a capital intensive model also. We have to get machines. அதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டப்போ Upaya Social Ventures, a Seattle based company, they came in, they actually encouraged the social impact companies. What kind of impact we are leaving அப்படிங்கறத தரோவா ஸ்டடி பண்ணி they backed us. That was a turning point for us. அது ஒரு ஓகே, நம்மளோட மாடல்ல somebody is endorsing அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது we go, அதை அடிச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி தான். That was a turning point. அதுக்கப்புறம் recently we have been backed by Suzuki Motors Japan and Zoho of Sridhar Vembu sir. So it was a long way, but yeah,
we are taking what is necessary to the bigger market. எஸ், இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் சொல்லும்போது இனிஷியலி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்திருந்தோம் இல்லையா சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன். இது வந்து ஒரு எங்களுக்கே ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. we went to இந்தியன் பேங்க் போனோம். we wanted லோன், அதுக்காக போனோம். அங்கே போய் அப்ரோச் பண்ணப்போ கிளர்க் பாரு அப்படின்ட்டாங்க. சரி கிளர்க் போய் பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு போனப்போ மேனேஜர் ஓவர்ஹர்ட் நாங்கள் என்ன பேசுகிறோங்கிறது. அப்புறம் உள்ளே கூப்பிட்டு நீங்கள் என்ன ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஆமாம் அப்படின்னு. ஓகே, விமன் லெட் ஸ்டார்ட் அப்பா? ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்கள் லோன் எடுத்துக்கிறீங்களா அண்டர் த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிற போது தான் we were surprised. ஓகே, நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வருது அப்படிங்கிறது. ஏன்னா அப்போ வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் இட்ஸ் அ கோல்டன் எரான்னு சொல்லலாம். ரொம்ப டவுட்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுற ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கெல்லாம் இட் வாஸ் சச் அ பிளெஸ்ஸிங். அப்போ தான் பூம் ஆனிச்சு ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம். ஸோ இந்த லோன் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓகே சரி ரொம்ப ஹெசிடெண்ட்டாக ஒரு 5 lakhs எடுத்துக்கிறோம் அப்படின்னு. இல்லை மினிமமே 11 lakhs to 1 crore அப்படின்னாங்க. we looked at each other and we were like okay சரி எடுத்துடலாம், லெட்ஸ் மேக் திஸ் பிக் அப்படின்னு சொல்லிட்டு we went for it. So thanks to the government also, the central government for giving this opportunity to us. அதான் இதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், ஏன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் சொல்றாங்க நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது எங்க போய் இது நம்ம எடுக்கணும் இருக்குங்கிறது. லைக் ஒரு நார்மல் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரிய மாட்டேங்குது. ஸோ எங்க இருந்து வருது அந்த ஐடியா? ஸ்டார்ட் அப் ஐடியா வந்த உடனே ப்ளீஸ் செக் த ஸ்டார்ட் அப் இந்தியா வெப்சைட். ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே they will be able to guide you. அடுத்து இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க டெய்லி இப்போ பால் எடுக்கிறதா இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்து அது அப்படியே போய் கஸ்டமர்ஸ் கிட்ட போகுது. ஏன்னா அது அடுத்த நாள் போனா அது கெட்டு போயிடும் ஆர்கானிக்ங்கிறதுனால. அதனாலே ஏதாச்சும் பிரச்சனை டெய்லி நம்ம கொடுக்கணும், லைக் கரெக்டா கெட்டு போகாம கொடுக்கணுங்கிறதுல ஏதாச்சும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இவ்வளோ லோடு போய் நாங்க குப்பையா போட்டிருக்கோம் விற்க முடியாம. ஆக்சுவலி ஐ மிஸ் டு டெல் திஸ். வில் ஃப்ரெஷ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a zero inventory மாடல். கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணுங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதை மட்டும்தான் ப்ரொக்யூரோ பண்ணுவோம். த நெக்ஸ்ட் டே இட் இஸ் ஆல் டிஸ்பேச் டு த கஸ்டமர்ஸ் டோர் ஸ்டெப். ஸோ இதனால கஸ்டமர்ஸ் ஆர் ஆல்சோ என்ஷூர்ட் ஓகே திஸ் இஸ் நாட் இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல அப்படிங்கிறது தே ஆர் ஆல்சோ ஷுர். ஸோ எங்கள் ஆப் போய் பார்த்தீங்கன்னா, சரி நான் இப்படி சொல்கிறேனே, நம்ம ஒரு ரீட்டைல் அவுட்லெட்டுக்கு போகிறோம். யூஸ்வலாக நான் லிஸ்ட் எழுதிட்டு போவேன், க்ராசரிஸ் இந்த அரிசி வாங்கணும், இந்த பருப்பு வாங்கணும். ஆனால் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் நான் எழுத மாட்டேன். அங்கே போய் காய்கறியெல்லாம் பார்த்துட்டு எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து போடுவேன். தட் இஸ் இம்பல்சிவ் பையிங். எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு தேவைங்கிறத விட அதிகமாக வாங்கிட்டோம், கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். அதோட நிற்கிறது இல்லை ப்ராப்ளம். ஒவ்வொரு மார்னிங்கும் திறந்து எந்த வெஜிடபிள் குக் பண்ணலாம், எந்த வெஜிடபிள் இன்னும் கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலை. அப்படி பண்ணும்போது நாங்கள் என்ன யோசித்தோம், ஓகே இதை இந்த 100 சாய்ஸஸ் நீங்கள் ரீட்டைல் அவுட்லெட்டுக்கு போகும்போது எத்தனை சாய்ஸ் இருக்குது அதுவும் நாங்களே தரோம், வில் ஃப்ரெஷ்ஷே தரோம். ஆனால் ஆப்பில் பார்க்கும்போது இந்த 100 சாய்ஸ் 10 எவ்ரி டே வி வில் கிவ் யூ தி ஆப்ஷன். ஆப்பில் போய் பார்த்தா சாட்டர்டே ஒரு 2 கீரை, ஒரு 2-3 காய்கறி, ஒரு 2-3 பழங்கள், அப்புறம் பன்னீர், அதெல்லாம் இருக்கும். கஸ்டமர்ஸ் ஆர் ஏபிள் டு பிளான். அடுத்த ஒரு வாரத்துக்கு எனக்கு சாட்டர்டே என்ன வேணும், என்ன சாம்பார் வைக்க போகிறேன், என்ன பொரியல் பண்ண போகிறேன் அப்படின்னு அடுத்த ஒரு வாரத்துக்கு பிளான் பண்ணிடுவாங்க. ஸோ பால் கொண்டு போய் டெலிவர் பண்ணும்போது கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ண அந்த கீரை காய்கறிகள் எல்லாமே எங்களுக்கு லிஸ்ட் வந்துடும் இல்லையா, அந்த காய்கறிகள் அப்படியே போய் பாலோட டெலிவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அங்கே ஃப்ரிட்ஜுக்கே எடுத்துகிட்டு போவேனா, டைரெக்டாக தே கேன் குக். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்டை அவர் ஆப் இஸ் கிவிங். அதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற ஹேபிட் தானே குறைஞ்சிரும். வி வாண்ட் டு கிவ் இட் ஃப்ரெஷ். வந்த உடனே நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஆப்பில் ஷெட்யூல் போடுறோம், அதே எப்படி போடுறோம்னா ஒவ்வொரு வாரமும் ஃபார்மர்ஸ் எங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் வந்து திங்கக்கிழமை வெண்டைக்காய் பறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், செவ்வாய்க்கிழமை வெண்டைக்காய் ஆப்பில் இருக்குது அப்படின்னு போட்டுருவோம். மொதல் நாள் நைட்டு, மண்டே நைட்டு நமக்கு வெண்டைக்காய் வர்றது, அடுத்த நாள் காலையில் பால் கூட போயிடும். அதே மாதிரி தான் பன்னீர், பிரெட், பேட்டர் எல்லாமே எங்களுக்கு ஒரு நாள் முன்னாடியே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நாளைக்கு என்ன தேவைன்னு. நைட்டு பண்ணி
பன்னீர்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. பன்னீர் வந்து பாலும் தயிரும் போட்டு பண்ணுறோம். அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போயிடும். ஸோ எங்களுக்கு அதில் வேஸ்டேஜ் கிடையாதுன்னு சொல்ல வரேன். இட்ஸ் அ ஜீரோ இன்வென்ட்ரி மாடல். நான் சொன்னேன் இல்லையா, ஃபுட்டோட கார்பன் மைலை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. வாட் எவர் இஸ் நீடட், லோக்கல் நீட்ஸை we are satisfying with the local sources. Yes. இப்போ இந்த ஆப் பத்தி பேசும்போது இனிஷியலி சார் மென்ஷன் லைக் எல்லாமே சார் வச்சு தான் கனெக்ட் பண்ணி பேசுறோம். சார் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நாங்க வெப்சைட் கூட இன்னும் லான்ச் பண்ணல, நாங்க எங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட தான் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம்ங்கிற இடத்துல இருந்து எப்போ வெப்சைட் ஆப்புங்கெல்லாம் டெவலப் பண்ணீங்க? அதுவும் கோவிட்காக தான் we had to launch the app. ஏன்னா அது வரைக்குமே நானும் சாரும் தான் அந்த ஃபோன் வச்சுட்டு we were communicating through WhatsApp. ஒரு 600 customers we were doing only WhatsAppல தான் அப்டேட் பண்ணுவாங்க. நாளைக்கு எனக்கு பால் வேணாம்ப்பா, நான் 2 நாள் ஊருக்கு போகிறேன் அப்படின்றது. எந்த அப்டேட் எக்ஸ்ட்ரா பால் வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப்பில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு கஸ்டமர் பேஸ் அதிகமாக we had a need. ஓகே, இங்கே வந்து ஆப் லான்ச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் ஆப் லான்ச் பண்ணோம். இட் இஸ் கோயிங் குட். இப்போ ரீசெண்டாக we have revamped the app. It is much better with more features. எங்களோட ஓல்டு கஸ்டமர்ஸ் கேட்டாலே இப்போ சொல்லிடுவாங்க. எங்கள்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் 6-7 இயர்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் how we have grown. அவங்கள்ட்ட கேட்டால் how the app has been revamped, how it is more convenient now. So funds வர we are able to give a better feature for the customers. இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில இன்ஸ்டாகிராமும் லைக் இப்பதான் டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்களா? இனிமே ஓகே நம்ம போடணும், டெவலப் பண்ணணும், அந்த ஐடியா இப்பதான் வந்திருக்கா? நீங்க ஒரு லாஸ்ட் மேமோட வாய்ஸ் ஓவர்ஸ் அழகா பேசி போட்டுப்பா, அழகா இருந்துச்சு அது. தேங்க்யூமா. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்க சோஷியல் மீடியால we were never on social media. We had never a separate team for social media. அதுல கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். எங்களுக்கு இத்தனை கஸ்டமர்ஸ் வந்து சேர்ந்ததே இட்ஸ் ஜஸ்ட் த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். எங்களோட குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் அஸ். இப்போ ரீசெண்டாக தான் வி ஆர் பஸ்ஸிங் ஓவர் த சோஷியல் மீடியா. அதுவும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நான் சொன்ன நிலாச்சோறு, சிறு ப்ரூனர், இப்போ வரப்போகிற நாடக கொட்டாய், இது எல்லாமே த்ரூ சோஷியல் மீடியா வி ஆர் கம்யூனிகேட்டிங். இது ஏன் பண்ண வேண்டியது இருக்குன்னா இட் ஹாஸ் மச் ரீச் அண்ட் வி ஹாவ் அ செப்பரேட் டீம் ஃபார் இட் நவ். நானும் சரி, என்னோட ஹஸ்பண்டும் சரி, IT knowledge. So we want a separate team for this and they're doing it. Okay. இப்போ இந்த ஈவென்ட்ஸ் பத்தி பேசும்போது நிறைய ஆர்கனைஸ் பண்றீங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் லைக் முன்னாடி சொன்னீங்க லைக் குழந்தைங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறது, அது மட்டும்தான் ஒரு இதோட ஐடியாவா? இல்ல எப்படி இந்த ஈவெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம், இப்போ இது இப்படி போய் ரீச் ஆகணும், இந்த மாதிரி மெசேஜ் தான் கொடுக்கணும், எப்படி ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஆர்கனைஸ் பண்றீங்க? எல்லாமே நீங்க தான் ஆர்கனைஸ் பண்றீங்களா? Yes. Okay. மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா இன் பிரின்சிபல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல we are very sure இது எதுவும் விரயமா போயிடக்கூடாது. It should be very meaningful, very different from the usual marketing, and it should be educative. அப்படிங்கிறத we are very sure about it. அப்போ we spend a lot of time ஒரு ஆக்டிவிட்டி எப்படி இருக்கணும், யாரை டார்கெட் பண்ணணும், என்ன இன்ஃபர்மேஷன் அது மூலியமா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறது we are very concerned about it. அப்போ அது ஸ்டடி பண்ணும்போது தான் சில்ட்ரன் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு வி டிசைடட். ஏன்னா அவங்க இன்ஃபார்ம்டாக இருக்கிறது இட் இஸ் குட் ஃபார் த சொசைட்டி அண்ட் இட் இஸ் குட் ஃபார் தெம் ஆல்சோ. எதை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ தே ஆர் த ஃபியூச்சர் கன்சியூமர்ஸ், டிசிஷன் மேக்கர்ஸ் எல்லாமே. ஸோ அவங்கள இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல I was very particular and my best staff also supported it. Different activities try பண்றதுக்கு we were never hesitant. நிலாச்சோறு அப்படித்தான். இப்போ நாடக கொட்டாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும். புக் மை ஷோவில் நிலாச்சோறு டிக்கெட்ஸ்லாம் 2 days முன்னாடியே எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிரும். அது வந்து அந்த ரீச் இருக்கு அப்படிங்கிறது we were able to ஃபைண்ட் அவுட். அதை இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். எவ்ரி பௌர்ணமி முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வி ஆர் ஹேவிங் தட் நிலாச்சோறு. ஸோ தே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டைம். சில்ட்ரன் வந்து அவங்கள பார்க்குறப்போ நமக்கே வெரி ஹாப்பி. இட்ஸ் வைபிங். நம்மளும் பழைய காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. எஸ். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் நம்ம திறந்து பார்த்தாலே
ஒரு கிளாமர் மாதிரி இல்லைன்னா ஒரு ட்ரெண்ட் மாதிரி மாறிடுச்சு. நான் என் வேலையை விட்டுட்டேன். நான் நல்லா சம்பாதிச்சிருந்தேன், வேலையை விட்டுட்டேன். 2 மாடு வாங்கினா போதும், லைக் நல்லா சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான் இருக்கு, மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் ட்ரூத்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம நிஜமாவே அப்படி ஸ்டார்ட் பண்றது வர்த்தா? ஸ்டார்ட் பண்றதுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? பிகாஸ் இது நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கரெக்டா இருப்பீங்க. டிராவல் ஃபார் 10 years இல்லையா? ஸோ இப்போ ஈஸியா விட்டுறாங்க, நீ வேலையை விட்டுட்டு வா நம்ம விவசாயம் பண்ணலாம்னு ஈஸியா விட்டுறாங்க இல்லையா? அது கரெக்ட்? அப்படி பண்றது கரெக்டா? என்ன மாதிரி ரிசர்ச் முன்னாடி எடுத்திருக்கணும் அவங்க? இவங்க இந்த ஃபீல்டு ஓகே நம்ம ஹைலி பெய்ட் ஜாபை விட்டு வரோம் அப்படிங்கிறப்போ தே ஹாவ் டு பி வெரி வெரி காஷியஸ். அதுதான் ஒரு இந்த ஜாப் பண்ணால் நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குன்னு வந்துடுறாங்க. ஆனால் அது ஹவு லாங் வில் இட் சஸ்டெயின் அப்படிங்கிறது ஒரு ஹோம்ஒர்க், சின்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அப்படின்னு வந்துட்டோம், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது கஸ்டமர்ஸ் கிட்ட அப்படிங்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மைல் மட்டும் அவங்க ரெடியாக வந்துடுறாங்க, பட் லாஸ்ட் மைல், அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நமக்கு யார் அப்படிங்கிறது. ஏன்னா லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி வெரி வெரி காஸ்ட்லி ஃபார் தெம், வெரி எக்ஸ்பென்சிவ். இப்போ நிறைய ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் நான் போய் வாங்கினேன்னா அவங்க சொல்றது 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஃபார்மர் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. அது கரெக்ட் இல்லை. தே ஆர் பேயிங் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆல்சோ. அந்த 2-3 நாள் அந்த காய்கறி அங்கே இருக்கு, சரியா? ஸோ அதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தால் தான் இட் வில் பி பெட்டர். இப்போ வில்ஃப்ரெஷ் எங்கே அங்கே வந்து பிளக்இன் ஆகுதுன்னா வி ஆர் த மார்க்கெட் கனெக்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் கம்மிங் அவுட் ஹைலி பெய்டு ஜாபை விட்டுட்டு இங்கே வந்து நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு we are the market connect. ஆன்லைனில் ஈஸியாக உங்கள் ப்ராடக்ட்ஸை யூ கேன் டேக் இட் டு த கஸ்டமர்ஸ் டைரக்ட்லி. நிறைய மிடில்மேன் இல்லை. வாட் எவர் வி நீட், எது தேவையோ அதை we are able to procure from them, no wastage for them. எது தேவையோ we get it and we send it to the customers the next day. இப்போ 10 years the investment பற்றி பேசிட்டோம், அதெல்லாமே பேசிட்டோம். டர்ன் ஓவர் எப்படி, ப்ராஃபிட் என்ன மாதிரி இருந்திருக்கு, அது லைக் அந்த க்ரோத் எப்படி இருந்திருக்குன்னு இப்போ இருக்கிற டர்ன் ஓவர்னு மட்டும் சொல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் என்ன மாதிரி இருந்திருக்கு, லாஸ் என்ன மாதிரியா இருக்கு, அதுல இருந்து நாங்கள் இப்படி வந்திருக்கோங்கிற அந்த ஒரு ஜேர்னி சொல்ல முடியுமா? ஓகே, இது வந்து we invested only 30 lakhs. நான் இனிஷியலாக சொல்கிற மாதிரி 30-35 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் உப்பையா சோஷியல் வந்தாங்க, உப்பையா சோஷியல் வெஞ்சர்ஸ் வந்தாங்க. ஒரு 1.5 crores அப்போது இன்வெஸ்ட் பண்ணி we clocked cumulative revenue of 5 crores. இப்போ பார்த்தீங்கன்னா cumulative revenue of 35 crores பண்ணிட்டு இருக்கோம். 4.5 million deliveries we have completed in Coimbatore and it's still running. So such a long journey. அண்ட் கோயம்புத்தூருக்குள்ள மட்டும்தான் உங்களோட ப்ரொடக்ஷன் இருக்கு, லைக் ப்ரொடக்ஷன் இல்லை விற்கிறது இருக்கா, இல்லை அது எல்லா இடத்துக்கும் சப்ளை கோயம்புத்தூர் மட்டும்தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். we will be starting this in 2 tier cities like திருப்பூர், அப்புறம் மதுரை, அப்புறம் சேலம். we will be expanding very soon. ஏன்னா இது ரொம்ப ஈஸி மாடல் டு ரெப்ளிகேட். we are meeting the local needs with the local resources. So nothing is going from Coimbatore to Madurai. Maduraila we will onboard farmers there, we will onboard home pruners there, micro pruners there, anga irukra factories, or we will join hands. So we are going to develop the local economies and make it more strong and sustainable. இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு என்ன கேட்கணும்னு இருக்குன்னா, எஸ் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலையை விட்டுட்டு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கிற ஒரு விஷயம். ஆனால் இதில் முக்கியமாக அஸ் அ உமன், நிறைய உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு கனெக்ட் ஆகிறதுக்காக நான் கேட்குறேன். நமக்கு வேலைங்கிறது இல்லைன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கும். நமக்கு நம்ம சொந்த காலில் நிற்கணும், வேற யார்கிட்டையும் போய் காசு கேட்கக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். அப்போது ஒரு நல்ல வேலையில் இருந்தீங்க. அந்த வேலை விடுறது உங்களுக்கு பர்சனலி லைக் நம்ம குழந்தைக்காக தான், அது தவிர்க்கவே முடியாது. பட் ஸ்டில் அது மனதளவில் உங்களுக்கு ஐயோ நம்ம விட்டுட்டு வரோமே, இனிமே நமக்கு நம்ம இல்லைங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சஃபரிங் இருந்துச்சா? அந்த மாதிரி ஒரு சஃபரிங்ஸ் துளி கூட இல்லை. ஏன்னா குழந்தைக்காக நீ யோசிச்சிட்டோம் இல்லையா, அது ரிக்ரெட்டே இருக்காது. ஏன்னா வில்ஃப்ரெஷ் வாஸ் பார்ன் ஃபார் மை டாட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். 2.5 years மதர் ஃபீட் அவளுக்காக. அதுக்கப்புறம் என்ன ஜெனுவின் ஃபுட் அப்படிங்கிற யோசிச்சப்போ தான் வில்ஃப்ரெஷ் வந்தது. பாலில் ஆரம்பித்தோம், நல்ல பால், கறந்த பால் 2.5 hours எப்படி கொண்டு போய் வீட்டில் சேர்க்குறது அப்படின்னு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஆர்கானிக் கீரைகள், காய்கறிகள், பழங்கள் மருந்து அடிக்காமல் எப்படி குழந்தைங்களுக்கு சேர்க்கணும், ஏன்னா ஒரு குழந்தைக்கு கிடைக்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதில் எந்த ஒரு தவறும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப முனைப்பாக இருந்தோம். இன்னும் எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தப்போ தான் நேட்டிவ் ரைஸ் வெரைட்டிஸ்,
நீங்கள் கேட்காத பேர்கள்லாம் எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங். குழந்தைங்க பால் தாய்ப்பால் குடிச்சு அடுத்தது சாலிட் ஃபுட் என்ன அப்படிங்கிறப்போ பால் குடல் வாழை அப்படிங்கிற ஒரு அரிசி இருக்கு. அது பல பேருக்கு தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா பால் குடிச்ச குடல் அது அடுத்த சாலிட் ஃபுட் என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறப்போ அந்த அரிசி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சேஃப்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டாங்க. அது பல பேருக்கு தெரியல. ஸோ அதை ரிவைவ் பண்ணணும். நிறைய நேட்டிவ் ரைஸ் வெரைட்டிஸ், பூங்கார் அரிசி, போஸ்ட் ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் எல்லாமே ஃபார் த ஸ்பைன் ஹெல்த் எல்லாமே அந்த அரிசியில் சத்து இருக்குது அப்படிங்கிறது அப்போவே எழுதி வச்சாங்க. எந்த ஒரு சயின்டிஃபிக் டூல்ஸ் இல்லாமல் நம்மளோட முன்னோர்கள் அதில் இந்த சத்து இருக்குது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. அதுக்கான பேரும் வச்சுட்டாங்க. மாப்பிள்ளை சம்பா, நல்ல மணி சம்பா அப்படிங்கிற ஒரு ரைஸ் வெரைட்டி. அது சொல்லியிருக்காங்க, நல்ல மணி சம்பா மெல்ல பசி ஆற்றும் அப்படிங்கிறது. வெரி வெரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் அதை பயமில்லாமல் சாப்பிடலாம். இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? இதெல்லாம் படிக்க படிக்க நமக்கே ஒரு ஆர்வம் வருது. எப்படியாவது கொண்டு போய் நம்ம குழந்தைங்கள்ட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் எங்கள் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் ரிவால்வ்ட் அரவுண்ட் சில்ட்ரன், கெட்டிங் தம் இன்ஃபார்ம்டு. பழைய காலத்தில் என்ன அரிசி சாப்பிட்டாங்க, இப்போ பழைய சாதம் அப்படிங்கிறது வழக்கொழிஞ்சு போச்சு. நிறைய வீட்டில் அது எவ்வளோ ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதை நம்ம நேட்டிவ் ரைஸ் வெரைட்டிஸ் போட்டு பண்ணலாம். ரத்தசாலி அரிசி, ஹீமோக்ளோபின் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? வெறும் இந்த ரைஸை நைட்டு குக் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எல்லாரும் குடிங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரும் குடிங்க. ஸோ இதெல்லாம் படிக்க படிக்க இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு ஆசை தான் வளர்ந்துட்டே இருக்கு. அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல் மேம். ஸோ ஆல் தி பெஸ்ட். இன்னும் ஒரு அருமையான ஜர்னியாக இருக்கட்டும். அண்ட் ஸோ ஹாப்பி டு ஹேவ் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச்.